ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸு வாங்க. இப்போ 2 நிமிஷத்தில் செய்கிற ஸ்நாக்ஸை நான் சொல்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, 4 வெட்டி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு கப்பு பழைய சாப்பாடு இருந்தால் அதையும் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்க வந்து நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த சாப்பாட்டில் 2 ஸ்பூனு பச்சரிசி மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, ஒரு அரை ஸ்பூனு கார்ன்ஃப்ளவரு, அப்புறம் வெறும் மிளகாத்தூள் அரை ஸ்பூனு, ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை காயம், அப்புறம் பெருஞ்சீரகம், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு ஸ்பூனு எண்ணெய் இதெல்லாம் ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு அதோடு போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வைங்க. கருவேப்பிலையும் நல்லா போடுங்க. எண்ணெய் ஊற்றி பிசைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து கையில் ஒட்டாது, இல்லைன்னா கையில் ஒட்டிக்கிட்டு வரும். இதுக்கு வந்து சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல. போண்டா மாதிரியே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நம்ம ஒரு தோசைக்கல்லில் போட்டு கூட எடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து முக்கியமாக கார சட்னி ஆகாது, தேங்காய் சட்னி கூட வச்சுக்கலாம். கார சட்னி வச்சு சாப்பிட்லாம். ஏற்கனவே இது காரமாக இருக்கா, அதனால் நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா நல்லது. இதில் என்ன ஒன்றுனா, பழைய சாப்பாடு உடம்புக்கு ரொம்ப நல்லது. உருளைக்கிழங்கு ஹெல்த்து ஃபுட்டு குழந்தைங்களுக்கு. அதனால் நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸு சட்டுன்னு 2 நிமிஷத்தில் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஓகே, பாய்.